சிவா சிந்துவை நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சிவாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. சிந்துவை பற்றி யோசித்துட்டு இருக்காங்க. சிந்து அன்னைக்கு நம்ம கிட்ட சொன்னாலே என் பல்ல வச்சு அவள் செஞ்ச ஒரு மோதிரத்தை காமிச்சு எப்போ நான் அவளை என் மனைவியை ஏற்றுக்கிறேனோ அப்போ இந்த மோதிரத்தை அவள் கையில் போட்டு விடணும்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா யோசித்து பார்த்துட்டு அந்த மோதிரத்தை போய் தேடி எடுக்கிறாங்க. அந்த மோதிரத்தை கையில் எடுத்து பார்த்ததும் இங்கே சிவா இதை இப்போவே நம்ம சிந்துவுக்கு போட்டு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இப்போவே போய் சிந்துவுக்கு போட்டு விடலாம், அப்போ தான் அவள் நான் அவளை மனைவியை ஏற்றுக்கிட்டேன்னு முழுசாக நம்புவா அப்படின்னு இங்கே சிவா வந்து அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு சிந்து கிட்ட போகிறாங்க. இங்கே பா சிந்து, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிந்து இருந்துக்கிட்டு என்ன டாக்டரே நீ என்ன கொண்டு வந்தாலும் அது எனக்கு இப்போ வேண்டாம். அன்னபூர்ணி பெரியம்மா எப்போ என்ன அவங்க மருமகளாக ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் நீ எது கொடுத்தாலும் நான் வாங்குவேன் அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, நீயே என்கிட்ட சொன்னில்ல, என்ன சொன்னேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு இந்த மோதிரத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை காமிக்கிறாங்க. உடனே சிந்துவும் யோசனை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் டாக்டரே நீ என்ன மனைவியை ஏற்றுக்கிட்டது உண்மைதான், அதுக்காக இதை என்னால் வாங்க முடியாது. இதை நீ இப்போ கொடுக்குறத மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னு நினச்சிக்கோ, அன்னபூர்ணி பெரியம்மா ஒன்று நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. வேண்டாம் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்து சொல்கிறாங்க. உடனே சிவா இருக்கு சிந்து இப்போ நான் கையில் நான் இந்த மோதிரத்தை போட்டு தான் ஆவேன், யார் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை, நான் உன்னை என் மனைவியை ஏற்றுக்கிட்டேன்ல, நீ தான் என்ன சொன்ன எப்போ நான் உன்னை என் மனைவியை ஏற்றுக்கிறேனோ அப்போ வந்து இந்த மோதிரத்தை கையில் போட சொன்னேன், அதான் இந்த மோதிரத்தை நான் கையில் போட்டு விடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா இருந்துட்டு சிந்து கையில் அந்த மோதிரத்தை போட்டு விடுறாங்க. இங்கே சிந்துவுக்கு அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.